ஹாய்ங்க. வெட்னஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னுக்குட்டி அவுத்துடணும் நேரமே. ஸோ காலையில் 5:30க்கே எந்திரிச்சு வந்துட்டோம் நானும் ஹஸ்பண்டும். தேவக்குட்டி பார்த்தீங்கன்னா, அத்தை மாமா கூட வீட்டுக்கு போயிட்டாரு. காலையில் எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு கன்னுக்குட்டி அவுத்து விட்டுட்டு பாலை குடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாலையும் கறந்து எடுத்துட்டோம். பால் இன்னும் நல்ல பால் ஆகலை. ஸோ சீம்பும் காய்ச்ச முடியாது. ஸோ நாய்க்குட்டிக்கு தான் ஊற்றணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரக்குள்ளேயே அத்தை மாமா வந்துட்டாங்க. தேவக்குட்டி வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாம்பார் தான். ஏன்னா ஒரு 4 to 5 டேஸாக சாம்பாரே செய்யலை. ஸோ அத்தை வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அத்தை வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கட் பண்ணி கொடுத்தங்காட்டி ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஒயிட் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாயிருச்சு. தேவக்குட்டிக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ சண்டையாயிருச்சு. என்னை வந்து அழுதுகிட்டே வந்து அம்மா வந்து அப்பாவை அடிங்கன்னு சொல்லி பயங்கர ரகாலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கே கோவம் வந்து போய் அடித்து போட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பீர்க்கங்காய் பொரியல்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தேவக்குட்டிக்கும் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் சாம்பார் ஊற்றி, உருளைக்கிழங்குனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நிறைய வச்சுட்டு கொஞ்சமாக ரசம் ஊற்றி நெய் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கும் ஆரஞ்சு வச்சு தேவக்குட்டியும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டார் மாமா. அப்புறம் ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டு